ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க நேராக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் தினமும் திருடப்போவதற்கு முன்னர் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து, சாமி, இன்றைக்கி எனக்கு நல்ல வரும்படி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புறப்படுவான். அந்த கோவில் மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் உபன்யாசம், அதாவது சொற்பொழிவு ஆற்றி வந்தார். சில நேரங்களில் அங்கும் இங்கும் கூட்டம் சிரிப்பதை கேட்டு நாமும் சாமியார் சொல்லும் ஜோக்கை கேட்போமே என்று போவான். நல்ல குட்டி கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப்போவான். ஒரு நாள் அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் ஞானோதயம் ஏற்பட்டது. பகற்பொழுதில் அந்த சாமியார் இருக்கும் குடிலுக்கு சென்று, குருவே வணக்கம், பல எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாருங்களேன் என்றான். அவரும், மகனே நீ யார் என்று கேட்டார். அவன் கூசாமல் உண்மையை சொன்னான். நான் ஒரு பக்கா திருடன். 10 வயது முதல் திருட்டு தொழில்தான் செய்து வருகிறேன். சாமியார், அட கடவுளே, வேறு எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்று கேட்டார். அதற்கு திருடன், இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் அது ஒன்றுதான். மனைவி மைந்தர்களை காப்பாற்ற 30 வருடங்களாக செய்யும் தொழில் இது. நான் எப்படி விட முடியும்? சாமியார் சொன்னார். சரிப்போ, நீ உண்மையை பேசுவதால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதையும் நான் உணர்கிறேன். இன்று வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் முதலாவது மந்திரத்தை உனக்கு போதிக்கிறேன். அதை பின்பற்றினால் அந்த மந்திரம் பலித்து சில அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் செய்யும் என்றார். திருடன், சரிங்க சாமி, அப்படியே செய்கிறேன்னு சொன்னான். சாமியார், முதல் மந்திரம் சத்தியம் வத, அதாவது நீ எப்பொழுதும் உண்மையையே பேசு. திருடன், சாமி, இது ரொம்ப எளிதான மந்திரம், பின்பற்றுவதும் ரொம்ப எளிது. கைகள் தானே திருட்டு தொழில் செய்யும், வாய் எப்பொழுதும் உண்மையை தானே பேசும். எனக்கு உண்மையை பேசுவது ஒன்றும் கடினமே இல்லையே என்றான். சாமியார் புன்னகை பூத்தார். அவனும் விடை பெற்று சென்றான். மனைவியிடம் போய் நடந்ததை சொன்னான். அவளுக்கு ஒரே சிரிப்பு. இது என்னங்க, நெசவாளி குரங்கு வளர்த்த கதையாக இருக்கு என்றாள். அது என்னடி கதை என்றான். ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு ஒரு குரங்கை வாங்கினான். அது அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையிலேயே பிரித்து போட்டது. அதுபோல நீர் உண்மை பேசினால் திருடும் முன்னரே அகப்பட்டு கொள்வீரே என்றாள். கண்மணி, கவலைப்படாதே, குருவருள் கிட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். இரவு நெருங்கியதும் கண்ணக்கோள், நூலூசி, சுத்தியல், கடப்பாரை, அளவுகோல் பார்க்கும் நூல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். இன்று மந்திர உபதேசம் இருப்பதால் பெரிய இடத்தில் கை வைத்து பெரிய சாதனை புரிய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அரண்மனையில் திருடப் போனான். நள்ளிரவுக்கு பின் கும்மிருட்டு. அரண்மனை மதிலை சுற்றி வருகையில் அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறுவேடத்தில் வந்தார். இந்து சமய ராஜாக்கள் நாட்டு மக்களின் நாடி பிடித்து பார்க்க இப்படி ஒரு நள்ளிரவில் மாறுவேடம் கொண்டு நகர்வலம் வருவதும் உண்டு. ராஜா, நில், யார் அங்கே? திருடன், ஐயா, நான் ஒரு திருடன். உடனே ராஜா, அட, நான் பாக்தாத் திருடன், அசலூரிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கும் பணம் வேண்டும், உன்னுடன் வரட்டுமா? பங்கில் பாதி கொடுத்தால் போதும் என்றான் அரசன். திருடன், மிக நல்லது, வா போகலாம் என்றான். ராஜாவுக்கு அவரது அரண்மனை வழியெல்லாம் அத்துபடி என்பதால் திருடனை நேரே கஜானாவுக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தனர். அதில் 3 விலையுயர்ந்த பெரிய மாணிக்க கற்கள் இருந்தன. திருடன், இன்று நமக்கு நல்ல அதிர்ஷ்டனார். உனக்கொன்று, எனக்கு ஒன்று. 3வது ரத்தினக்கல்லை அதன் சொந்தக்காரனுக்கே இந்த பெட்டியிலேயே வைத்து விடுவோமே என்றான். ராஜா, அட, உனக்கு என்ன பைத்தியமா? நாமோ திருடர்கள் தானே, இதில் சொந்தக்காரனுக்கு என்ன ஒரு பங்கு என்று கேட்டான். திருடன், நண்பா, நான் உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது இந்த 3வது ரத்தினக்கல்லை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் 50-50 வராது, ஒருவருக்கு கூடுதலாகிவிடும். அது மட்டுமல்ல, இதை இவ்வளவு காலம் கஜானாவில் வைத்திருக்கும் மன்னன்
ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததே என்று சந்தோஷப்படுவான் இல்லையா என்று சொன்னான். ராஜாவும் அவன் சொன்ன வாதத்தில் பசை இருப்பதை ஒப்புக்கொண்டு வீடு திரும்பலாம் என்றார். அந்த திருடன் விடைபெற்று சென்ற போதும் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை ராஜா குறித்து கொண்டார். மறுநாள் அரசவை கூடியது. ராஜா ஒரு முக்கிய அறிவிப்பு: நமது அரண்மனை கஜாவில் திருட்டு நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளார்கள் என்று அறிவித்தார். நிதி அமைச்சர்: மன்னா, சிறிது நேரத்திற்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டமெல்லாம் நடத்தினோம். அதில் கூட யாரும் இது பற்றி சொல்லவில்லையே. இதோ உடனே சென்று பார்த்துவிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். அவர் கஜானாவை சென்று பார்த்ததில் திருடன் ஒரு மாணிக்கக்கல்லை மட்டும் விற்று சென்றிருப்பதை கண்டார். திடீரென அவருக்கு பேராசை வரவே அதை இடுப்பு வேட்டியில் முடித்து வைத்து கொண்டார். அரசவைக்கு ஓடோடி வந்தார் நிதியமைச்சர். மன்னரே, நமது உளவாளிகள் மிகவும் திறமசாலிகள், ராஜ விசுவாசிகள். அவர்கள் சொன்னது சரியே. கஜனாவில் உள்ள ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு 3 மாணிக்க கற்களும் திருடப்பட்டிருக்கின்றன என்று கூறினான். ராஜா: அப்படியா? ஒரு கல்லை கூடவா அவர்கள் விட்டு செல்லவில்லை? நிதியமைச்சர்: மன்னா, திருடர்கள் என்ன முட்டாளா? ஒரு கல்லை நமக்கு விட்டு செல்ல, இருப்பதையெல்லாம் சுட்டுவதற்கு தானே அவர்களது தொழில் என்று சொன்னார். ராஜா சொன்னார்: போகட்டும், எனக்கு இன்னும் ஒரு உளவு தகவல் வந்துள்ளது. யார் எங்கே? காவலர்கள் எங்கே? அவர்கள் ஓடி வந்து மன்னனின் முன் நிற்க, இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனே பிடித்து வாருங்கள். அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். குதிரை மீது விரைந்து சென்று காவலர்கள் அந்த திருடனை பிடித்து வந்து அரசனின் முன் நிப்பாட்டினார்கள். திருடன்: ராஜா, வணக்கமுங்க என்று சொன்னான் நடுங்கிக் கொண்டே. ராஜா: நேற்று இரவு என்ன நடந்தது? சொல். திருடன்: நானும் இன்னொருத்தனும் உங்கள் அரண்மனை கஜானாவுக்குள் நுழைந்து பெட்டியை உடைத்தோம். அதில் 3 மாணிக்க கற்கள் இருந்தன. நான் ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்த மற்றொருவனுக்கு ஒன்றை கொடுத்தேன். 3வது ரத்தினக்கல்லை உங்களுக்காக இருக்கட்டும் என்று வைத்து விட்டேன். இதோ நான் எடுத்த மாணிக்கம். அதை அரசரின் முன் பயபக்தியுடன் சமர்ப்பித்தான். ராஜா: உன்னுடன் வந்தவன் திருடன் இல்லை. நான் தான் மாறுவேடத்தில் வந்து உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன். இதோ நீ என் பங்குக்காக கொடுத்த ஒரு மாணிக்கக்கல். அரசனும் அதை முன் 2 கல்லாக சேர்த்து வைத்தார். நிதி அமைச்சரே, 3வது கல்லையும் வையுங்கள். நிதியமைச்சர்: மன்னவா, என்ன அபவாதம் இது? 3 தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே. அந்த கல்லையும் இந்த திருடன் தான் எடுத்திருப்பான். திருடர்களுக்கு கண்கட்டு வித்தை தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னான். ராஜா: நிதியமைச்சரே, இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த ரத்தினக்கல்லை சமர்ப்பிக்கவில்லை என்றால் உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன். உமது வீடு முழுவதிலும் சோதனையிட உத்தரவிடுவேன் என்று சொன்னார். நிதியமைச்சர் நடுங்கிக் கொண்டே: மன்னவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரை நிமிட காலத்தில் பேராசை என் கண்களை மறைத்து விட்டது. நான் தான் திருடினேன். இதோ அந்த கல் என்று வேட்டியின் முடிச்சிலிருந்து எடுத்து வைத்தார். ராஜா: யாரங்கே? காவலர்கள் ஓடி வருகின்றனர். இந்த நிதியமைச்சரை சிறையில் தள்ளுங்கள். முக்கிய அறிவிப்பு. அனைவரும் கவனமுடன் கேட்கின்றனர். இன்று முதல் நமது நாட்டின் நிதியமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன். உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்ததற்காக அவரை இப்பகுதிக்கு தகுதியுடையவரும் தலைமையானவருமாக இருப்பார் என்று கூறினார். அனைவரும் புதிய நிதியமைச்சர் வாழ்க வாழ்க என்று, மன்னர் வாழ்க வாழ்க என்றும் கூக்குரலிட்டனர். புதிய நிதியமைச்சர், அதாவது பழைய திருடன், மறுநாளைக்கு சாமியாரை சந்தித்து உண்மையை விளக்கியதால் ஏற்பட்ட நன்மைகளை குருநாதனிடம் ஒப்புவித்தார். சாமியார்: சத்தியம் வத, உண்மையே பேசு என்பதுதான் வேதத்தின் முக்கிய கட்டளையும் முதல் கட்டளையும் ஆகும். நீ அதை கடைபிடித்ததால் வேறு எதுவும் தேவையில்லை. எனைத்தானும் நல்லவை கேட்க என்று வள்ளுவன் சொல்லுவான். நீயும் அப்படி சிறிது உபதேசம் கேட்டு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறாய். அதாவது திருக்குறளில் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று என்று வள்ளுவனும் அன்றே சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அடுத்த தலைமுறை சந்திக்கும் பொழுது உனக்கு வேறு ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். இன்னும் நீ வாழ்க்கையில் உயர்வாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பினார். கதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.